ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுலா செல்லும் பயணிகளுக்கு பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு எச்சரித்துள்ளது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 29 ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் இனி எல்லைகளில் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியிருக்கும் என பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சு எச்சரித்துள்ளது. ஐரோப்பிய ஒன்றியம் தனது எல்லை பாதுகாப்பை பலப்படுத்துவதற்காக நுழைவு மற்றும் வெளியேறும் முறைமை என்ற புதிய டிஜிட்டல் திட்டத்தை அமுல்படுத்தியுள்ளது. இதுவரை காலமும் நீங்கள் ஐரோப்பாவுக்கு செல்லும் போது உங்கள் கடவுச்சீட்டில் கையால் முத்திரை குத்தப்பட்டது. ஆனால் இனிமேல் அந்த முறை நீக்கப்பட்டு அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட உள்ளது. நீங்கள் முதல் முறையாக இந்த நாடுகளுக்குள் நுழையும் போது உங்களது கைரேகைகள் மற்றும் முக அங்கீகார புகைப்படம் என்பவற்றை வழங்க வேண்டும். இதற்காக விமான நிலையங்கள் அல்லது துறைமுகங்களில் பிரத்யேக சாவடிகள் அமைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு பயணியின் விவரங்களையும் பதிவு செய்ய மேலதிக நேரம் எடுக்கும் என்பதால் எல்லையை கடக்க வழமையை விட அதிக நேரம் எடுக்கலாம். எனவே பயணிகள் முன்கூட்டியே தயாராக இருக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். ஒருமுறை நீங்கள் பதிவு செய்யும் இந்த டிஜிட்டல் விவரங்கள் 3 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும். 11 வயதுக்குட்பட்ட சிறுவர்களுக்கு கைரேகை பதிவு அவசியமில்லை, ஆனால் புகைப்படம் எடுக்கப்படலாம். அயர்லாந்து குடியரசு மற்றும் சைப்ரஸ் ஆகிய நாடுகளுக்கு இந்த புதிய முறைமை பொருந்தாது. இந்த பதிவுக்கு எந்தவிதமான மேலதிக கட்டணமும் வசூலிக்கப்பட மாட்டாது. பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, சுவிட்சர்லாந்து உள்ளிட்ட 29 நாடுகள் இந்த பட்டியலில் உள்ளன. சட்டவிரோத குடியேற்றங்களை தடுக்கவும் பாதுகாப்பு சோதனைகளை இலகுபடுத்தவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய ஒன்றியம் தெரிவித்துள்ளது. ஐரோப்பா செல்ல திட்டமிடுபவர்கள் இந்த மாற்றங்களை கவனத்தில் கொண்டு உங்கள் பயண நேரத்தை சரியாக திட்டமிடுங்கள் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.